திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். 8ஆம் திருமுறை திருவாசகம் மாணிக்கவாசகர் அருளியது. பாடலும் விளக்கமும். 5 திருச்சதகம். 1 மெய் உணர்தல். திருச்சிற்றம்பலம். மெய்தானரும்பி விதிர் விதித்து உன் விரையா கலக்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே. இறைவா, என் உடம்பு உன் மீது கொண்ட அன்பினால் புலகாங்கிதம் அடைந்து விதிர் விதித்து நடுங்குகின்றது. உன் வாசம் மிகுந்த வீர கழல் அணிந்த திருவடிகளையே என் மனம் நாடி பற்றி நிற்கின்றது. என் கைகள் இரண்டையும் தலைமேல் குவித்து உன்னை வணங்குகின்றேன். உன்னை நினைக்கும் போது கண்களில் கண்ணீர் பொங்கி ததும்பி வழிகின்றது. உள்ளத்தில் இளஞ்சூடு உருவாகி வெதும்புகின்றது. யான் எனது என்னும் அகப்புற பற்றுக்களாகிய பொய்களை விட்டு உன் மெய்ப்பொருள் ஒன்றிலேயே பற்று மிகுந்து உன்னையே போற்றி என் உள்ளம் வணங்குகின்றது. உன் 5 எழுத்தையே வெற்றி வெற்றி என போற்றி என் உள்ளம் புகழ்கின்றது. ஈசா, உன்னை ஒரு காலும் கைவிட மாட்டேன். என்னை உன் உடைமையாக்கி கொண்ட பெருமானே, உன் மீது நான் கொண்டுள்ள உண்மையான பக்தியை கண்டு கொண்டு உன் திருவருளை அருள்வாயாக. கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடி கெடினும் நல்லே நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெரி நிறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாதெங்கள் உத்தமனே. இறைவா, அடியேன் உன் திருவருளை அடைவதை விரும்புவேனே அன்றி இந்திரன், திருமால், பிரம்மன் முதலிய பெரும் பதவிகளை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் வாழ்வும் குடியும் கெட்டுப்போனாலும் உன் அடியார் திருக்கூட்டத்துடன் அன்றி பிறரோடு கூடும் நட்பை விரும்ப மாட்டேன். அதனால் நரகம் புக நேர்ந்தாலும் கலங்கி இகழ மாட்டேன். உன் அருளால் நான் இவ்வுலகில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் இறைவா, உன்னையே உள்ளத்தில் வைத்து பூசிப்பேனே அன்றி பிற தெய்வங்களை நினைக்கவும் மாட்டேன். அருள்வாய், எங்களை உடைமையாக்கி ஆட்கொண்ட உத்தமனே. உத்தமன் அத்தன்னுடையான் அடியே நினைந்தொருகி மத்த மனத்தொடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்தவரும் தம் தம் மனத்தன பேச எஞ்ஞாண்டு கொள் சாவது வேச. ஈசன் ஒருவனே உத்தமனாகிய இறைவன். அவனே எனக்கு அப்பன், எனக்கு உரிமையான நாயகன். அவன் திருவடியையே நினைந்து அன்பினால் உருகி கண்ணீர் விட்டு அழுதேன். மனத்தில் அவனையே வைத்து பித்து கொண்டவாறு இவன் ஒரு பைத்தியம் போல் ஊர் ஊராய் திரிந்து அவன் அகத்திலும் புறத்திலும் ஒத்த பொருளாய் ஒன்றாய் நிற்பதைக் கண்டேன். அதனால் எப்போதும் மனதில் அவன் 5 எழுத்தை சொல்லியே நினைவினில் இருந்திட்டேன். இதனை பார்த்த மற்றவர்கள் அவரவர் மனத்தில் தோன்றியவாறு இவன் பித்தன் என்றும் உயர்ந்த ஞானி என்றும் பேசுவார்கள். செத்தாரை போல அவைகளை பொருட்படுத்தாது எப்போதும் சிவஞானத்தில் சேர்ந்திருந்தேனே. சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகத்தின்று நஞ்சம் மஞ்சி ஆவ எந்தா என்ற விதா இடும் நம்மவரவரே மூவர் என்றே எம்பிரானொடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே. தேவர்கள் தக்கன் நடத்திய யாகத்தில் கலந்து கொண்டு பலியிடப்பட்ட ஆட்டிறைச்சியை தின்று மகிழ்ந்தார்கள். அதுபோல்
பாற்கடலில் கடந்து வந்த அமிர்தத்தை உண்டார்கள். தக்கன் யாகத்தை வீரபத்திரன் அளிக்கும் போது அடிபட்டு வருந்தினார்கள். பாற்கடலில் வந்த ஆழகால விஷத்தைக் கண்டு அஞ்சி ஓடினார்கள். ஆபத்து வரும் போதெல்லாம் ஐயோ என்று அலறி என் தாய் காப்பாற்று என்று எம்பிரானிடம் முறையிட்டு அழுதார்கள். இவ்வாறு முறையிடும் நம்மவரான ஈசனே படைத்தல், காத்தல், அழித்தல் என முத்தொழிலாற்ற பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் என்ற மூவரையும் படைத்தவன். எம்பிரானாகிய ஈசன் அருளினால் அன்றோ விண்ணுலகில் தேவர் என்றும் மண்ணுலகில் மாந்தர் என்றும் ஆளுகின்றார்கள். அதை மறந்து ஆணவம் கொண்டு இருமாப்புடன் திரிகின்றார்களே, இது எவ்வளவு பாவமான செயல்! தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாதிரஞ்சேன், அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருளாம், சிவமே பெரும் திரு எய்திட்டிலேன் நின் திருவடிக்காம், பவமே அருளு கண்டாய் அடியேற்கெம் பரம்பரனே. உன் தவநெறி அறிந்து நான் தவம் செய்தவன் இல்லை, குளிர்ந்த மலர்களை தூவி பூசை செய்து கனிந்து வேண்டியவனும் இல்லை. முன் செய்த பாவத்தினால் பிறந்து வந்து இப்பிறவியையும் வீணாக்க வினைகளையே செய்து வரும் வினையேன். ஆதலால் உன்னுடைய அடியார்கள் கூட்டத்தில் கூடாமல் சிவபரம்பொருளை உணராமல் அவர்கள் பெரும் பேரின்பம் எனும் அழியா செல்வத்தை நான் அடையாமல் போய்விட்டேன். இறைவா, உன் திருவடிக்கே அன்புடையவனாக பிறக்கும் அரிய பிறவியை அடியனுக்கு அருள்வாய் பராபரனே. பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாதடியே இறைஞ்சி, இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்ப உள்ளம் கறந்து நில்லா கல்வனே, நின் தன்மார்களற்கு அன்பனுக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. பூக்கள் நிறைந்த நந்தவனங்கள் எல்லாம் தேடிச் சென்று பலவிதமான பூசைக்கு உகந்த மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து உன் திருமேனியில் அலங்கரித்தும் உன் திருவடியில் சேர்த்து அர்ச்சித்தும் வேண்டும் அன்பர்களுக்கு வேண்டியதையெல்லாம் வேண்டியபடி அருளும் இறைவன் ஈசன். உண்மை அன்புடன் உன்னை வழிபடும் உன் அடியார்கள் உள்ளத்தில் நீ விலகாது வீற்றிருக்கின்றாய். உன் அருளை நாடாத மற்றவர்களுக்கு நீ கல்வனைப் போல் மறைந்து நிற்கின்றாய். உன் கடலினும் மேலான திருவடியை நினைந்து எப்போதும் அன்பு செய்வதற்கு எனக்கும் நிரந்தரமாய் அருள் செய்ய வேண்டும். நின்னையே அன்புடன் வழிபடுவதற்கு இறைவா என்னை முழுமையாக ஆட்படுத்துவாய். முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்ந்து முன்னால், செழுமல கொண்டு எங்கும் தேட அப்பாலெம்பீரான், கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதிலியாய் உழுவையின் தோளோடு துன்மத்தம் மேல் கொண்டு ஒளி தருமே. இவ்வுலகம் முழுவதையும் படைத்தவனாகிய பிரம்மனை படைத்தான் விஷ்ணு. அவன் பன்றி அவதாரம் எடுத்து பூமியில் தன் தலையை சாய்த்து தோண்டி பாதாளங்களை கடந்து ஈசன் செழுமையான மலர் போன்ற திருவடிகளை தேடியும் விஷ்ணுவால் காண முடியாமல் அப்பாலுக்கப்பாலாய் நின்றான் சிவபெருமான். அப்பெருமான் எங்களுக்கு மிக எளிமையானவனாய் பேய்களுடன் கூடி சுடுகாட்டில் தாண்டவமாடி தனக்கென்று தெய்வ சம்பந்தம் ஏதும் இல்லாதவன் போல் நாடகம் நடத்தி தன் திருப்பாதத்தை காட்டி அருள்கின்றான். புலித்தோலை இடையில் உடுத்தி என் போன்ற அடியார்களை ஆட்கொள்ள பித்தனை போல் நடித்து தன் திருவடி பேரை காட்டி அருள் செய்கின்றானே, இது என்ன விந்தை! உளிதரு காலும் கனலும் புனலொடு மண்ணும் விண்ணும், இளிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின், உளிதரு காலத்த உன்னடியேன் செய்த வல்வினையே, கலிதரு காலமும் மாயவை காத்து எம்மை காப்பவனே. இறைவா, உன்னால் இப்பூமியில் எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காற்றும் தீயும் நீரும் மண்ணும் ஆகாயமும் ஊழி காலத்தில் ஒன்றுக்குள் ஒன்றாய் ஒடுங்கோம். இவ்வாறு எல்லாம் அழியும் பேருளி காலம் எப்பொழுது வருமோ யான் அறியேன். சிருஷ்டியையும் பிரளயத்தையும் உண்டு பண்ணக்கூடிய காலத்தை இறைவா நீயே அறிவாய். அந்த பேருளி காலம் வந்த பின்னும் அழியாமல் நின்று அருட்கூத்தாடும் என் அப்பனே,
ஈசா, என் கொடிய வல்வினைகளை எல்லாம் அதுபோல் ஒன்றுமில்லாமல் ஒழித்து மீண்டும் அவ்வினைகளும் காலங்களும் உன் அடியேனை வந்து பற்றா வண்ணம் உன் திருவடியில் சேர்த்து என்னை காத்தருள வேண்டும். பவனெம்பிரான் பணி மாமதி கன்னி விண்ணோர் பெருமான் சிவனெம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவனெம்பிரான் என்ன நானடியேன் என்ன இப்பரிசே புவனெம்பிரான் தெரியும் பரிசாவது அம்புகவே. அனைத்தையும் தோற்றுவிப்பவன் குருவாகி வந்து ஆண்டு கொண்ட எம்பிரான் குளிர்ந்த பிறை சந்திரனை தலையில் சூடி நிற்கும் சந்திரசேகரன் விண்ணிலுள்ள தேவர்கள் யாவருக்கும் தலைவனான பெருமான் சிவன் என்னும் நாமத்தை உடைய மங்களமானவன். அப்பேற்பட்ட எம்பிரான் என் சிறுமை கண்டும் தானே வந்து என்னை ஆண்டு கொண்டான். அவனே எனக்கு ஆண்டானாகவும் நான் அவன் ஒருவனுக்கே அடிமையாகவும் இருப்பதையும் இது அவன் எனக்கு தந்த இப்பெருமையை இவ்வுலகம் அறியட்டும். இதுவே எம்பிரான் எனக்கு அளித்த பெரும் பேரான அவன் பெருந்தன்மையை இவ்வுலகம் புகழ்ந்து பாடி பாராட்டும். புகவே தகேனுன கண்பருள் யானின் பொல்லாமணியே தகவே என்னை உனக்காட்கொண்ட தன்மைய புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணாமுதே நகவே தகுமெம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. பரிசுத்தமான அன்புடைய உன் அடியார்கள் கூட்டத்தில் புகுந்து சேர்வதற்கு தகுதி ஏதும் இல்லாதவன் நான். இருப்பினும் என்னுள் பொய்யில்லாத மெய்ப்பொருளாய் நின்ற மணியை நான் அடையும் தகுதியை தந்து என்னை உனக்கே அடிமையாக்கி ஆட்கொண்ட தன்மையை இறைவா நான் என்னவென்று சொல்வேன். எத்தகைய தகுதி இல்லா கீழோரையும் உன் திருவருள் கருணையினால் மிகவும் உயர்ந்தவராக்கி மேலோராக்குகின்றாய். விண்ணோர்களான தேவர்களுக்கு மெய்ப்பொருளை காட்டாது அவர்கள் உன் திருவடி சேர்க்காது கீழோர் ஆக்குகின்றாய். அண்ணாக்கில் விளங்கும் ஞான அமிர்தமே இறைவா என்னை உன் திருவடியில் சேர்த்து பேரின்பம் தந்த அருளாளா நீ நடத்தும் நாடகம் வியப்பாக உள்ளது. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.